ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒர்க் கண்டினியூஸாக வந்ததுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது வந்து கடைசியில் நான் வந்து ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து சம்மரி ரிப்போர்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம கடைசியில் வந்து நான் வந்து காட்டுறேன். ப்ராஃபிட் வந்து ஸ்லோவாக வந்தாலும் நம்ம வந்து பெருசாக பண்ணணும், ஸ்கேலப். அதாவது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஸ்கேலப்பாக நம்ம வந்து இதை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவே. நம்ம பெரிய ஸ்கேல் அப்படிங்கும்போது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி வச்சு பண்ணோம் அப்படின்னா மந்த்லி நமக்கு சாலிடாக 1 லேக் 1.5 லேக் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். எனக்கு ஃப்ரீ டைம் ரொம்பவே நிறையவே இருக்குது. நான் இப்போ முன்ன ஜாபில் இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஹாப்பியாக என்னோடய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டும் இருக்கேன், அதே சமயம் சம்பாதிச்சிட்டும் இருக்கேன். என்ன ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ளே நுழையக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடல, அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்த கட்டமாக வந்துட்டு அடுத்த ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கோட் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கோட் ஃபார்மு. இப்போ அதுக்கு உண்டான வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் வந்து நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட முடியல டெய்லியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு பக்கமாக வீடியோவே போடலை. இப்போது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கும் சரி, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கும் சரி, அது பாட்டுக்கு அது ஒரு சைடு வந்து போய்கிட்டு இருக்குது. ரிமைனிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இவ்வளோ டைமும் வந்து ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் சேர்ந்து பார்ட்னராக ஒரு கோட் ஃபார்ம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இப்போ தான் கோட் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து டெஸ்டிங் பேட்சாக ஒரு சின்ன ஒரு லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போது நம்ம சின்ன லெவலில் பண்ணி அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதில் எவ்வளோ செலவுலாம் வருது, அதெல்லாம் போக நமக்கு எவ்வளோ வந்து ஒரு பேட்ச் வந்து செல் பண்ணால் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஜஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்மியான அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்லாம் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ அந்த கோட் ஃபார்மும். இப்போ கோட் ஃபார்மும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்ன லெவலில் இருக்கிறனால தான் நம்மளே வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நம்ம இது எவ்வளோ ப்ராஃபிட்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கும் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு, அந்த தீவனம் எல்லாம் போடுறதுக்கு, உள்ள வேலை செய்கிறதுக்கு எல்லாமே ஆள் போட்டு அவங்களே வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸையும் வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்டான டைம் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். நான் கடைசி வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். நான் சேனலில் முன்னாடி வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோஸில் வந்து நான் அதை தான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம அந்த பர் ஹவர் வேல்யூ, ஒரு நாளைக்கு நமக்கு வந்து எவ்வளோ வந்து இன்கம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேரியஸ் ஃபீல்டில் இருந்து, அதாவது நிறைய பேசிவ் இன்கம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 4-5 பேசிவ் இன்கமையும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டோம். அப்படின்னா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறேன், அதுக்கடுத்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணுறேன், அதுக்கடுத்து யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ யூடியூபுக்கு தான் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது யூடியூப் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டைம் ஆகிடும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா. ஸோ நான் இப்போ யூடியூப்காக தான் பெருசாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகி மானிட்டைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையுமே வந்துட்டு அதுக்கடுத்து எப்படி வேலைகள் எல்லாத்தையும் யூடியூப்பில் இருக்க எல்லா வேலையும் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், அதுக்கு எடிட்டர் போடலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஐடியாவில் தான் பண்ணி ஒரு கோட் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால தான் கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்குது. அது போக போக அதையும் வந்துட்டு நம்ம வந்து ஆள் போட்டு அதையும் வந்து அவங்களே பார்த்துக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலையே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான் வேலை இருக்கும். ஆனால் இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்துகிட்டே இருக்கும். இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். இந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம பெருசாக கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுவும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஃபீல்டு தான் இருக்குது. அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கில்லை வச்சு ஒரு பிஸ்னஸை வந்து பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ இல்லை ஒரு கம்பெனியாவோ எப்படி வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜாபுக்கு போயிட்டு உங்களோட ஸ்கில்லை அடிஷ்னலாக வந்து டெவலப் பண்ண பாருங்கள். அந்த ஸ்கில் மூலிமா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்து வர மாதிரி
நீங்கள் வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமான ஒரு லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசலை, ஏன்னா நிறைய டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்விட்டி மார்க்கெட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மரி வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து. இங்கே டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரம் டேட் வந்து January 1, 2024 இருந்து இப்போ 12/6/2024 நேற்று டேட் வரையும் ரிப்போர்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 44,316 ரூபா வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs வந்து உள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜனவரி மந்தில் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. அடுத்து February மந்த்து வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்தை எடுத்து இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற ஒரே ஸ்டாக்கில் நான் வந்து 3.5 லட்சத்துக்கு ஸ்டாக் வாங்கிட்டேன். அதுதான் நான் வந்து பெரிய தப்பு. உண்மையிலேயே அது வந்து ஒரு பேராசையில் நான் பண்ணின ஒரு விஷயம் தான். சரி, ஒரு 3.5 லட்ச ரூபா பல்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2% வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு ஒரு பேராசையில் பண்ணது தான். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்காக கடைசியாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 10% ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு அது மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகி அந்த 10% வரத்துக்கு கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிடுச்சு. அந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாயில் ₹1 கூட ப்ராஃபிட் வரல. கடைசியாக இப்போ ஜூன் மாதம் இந்த ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்துட்டு ஒரு 12,000 ப்ராஃபிட்டோட அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து நான் புக் பண்ணேன். அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் புக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்தது தான் இந்த 44,000 சம்திங். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 12,000 என்னமோ வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து இப்போ 12வது இன்றைக்கி டேட் வந்து 12th. ஸோ இந்த 12 நாளில் ஒரு 2 வாரத்தில் வந்த ப்ராஃபிட் தான் இந்த பேலன்ஸ் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 32,000 கிட்ட இந்த 2 வாரத்தில் வந்த ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட நேரம் ப்ராஃபிட் வந்திருக்கணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்லேயே போட்டோம் அப்படின்னா தான் ஒரு ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் வரல அப்படின்னாலும் அடுத்தடுத்த மற்ற ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் வரும்போது நமக்கு ஒரு கிராஜுவலான ஒரு இன்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நான் ஃபுல் டைம் ட்ரேடருக்கு நான் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்க. அவங்களாம் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டுமே கூட கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக இந்த மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க எல்லாம் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் மட்டும் 55 rupees தான் போயிருக்கு. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 24 rupees போயிருக்கு. டர்ன் ஓவர் டேக்ஸ் வந்து ஒரு 78 rupees போயிருக்கு. இது ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 165 போயிருக்கு. இதில் அந்த ஸ்டாக் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் மட்டும் ஒரு 2,200 வந்து போயிருக்கு. 31,748. என்னோட சேலரி ஜாபுக்கு போகும்போது 1 month நான் ஃபுல் மந்த் நான் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து 40 rupees வரும். அதுவும் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து நான் வந்து சேலம் சங்ககிரி தாலுக்கில் வந்து இருக்கேன். என்னோடய வீடு சங்ககிரியில் வந்து இருக்குது. ஸோ நான் சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ போய் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அங்கே ரூம் எடுக்கணும், ரூம் வாடகை கட்டணும், அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வெளியில் தான் சாப்பிடணும். இப்படி எல்லாமே சாப்பிட்டதுக்கு எல்லாமே போக இந்த மாதிரி எல்லா செலவுமே போக ஒரு 45,000 ரூபா சம்பளத்தில் ஒரு 30,000 ரூபா வந்து மீதி ஆகும். ஸோ அந்த 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் எல்லா ஃபேமிலி விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்காம நான் போய் அங்கே உட்காந்து வேலை செய்யணும். அதே இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பெருசாக ஒர்க் பண்ணாமல் எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் மட்டும் நான் அந்த மாதிரி பை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு 1 லட்ச ரூபாயாக வந்திருக்கும். இப்போ நம்மளோட மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து ஸ்லோவாக வந்தாலும் நம்ம வந்து பெருசாக பண்ணணும், ஸ்கேலப். அதாவது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஸ்கேலப்பாக நம்ம வந்து இதை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவே. நம்ம பெரிய ஸ்கேல் அப்படிங்கும்போது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி வச்சு பண்ணோம் அப்படின்னா மந்த்லி நமக்கு சாலிடாக 1 lakh 1.5 lakh வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். இது நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்தடுத்து க்ரோ பண்ணி கொண்டு போக தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சஜஷனில் வந்து காட்டும். ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்லாம் இல்லாமல் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி ராயல் கியூ பாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வர ப்ராஃபிட்டும் வந்து ஒரு சைடு வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து கோட் ஃபார்ம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் இனிமேல் வந்து நல்லா வரப்போகுது. அதுவும் வந்து 3 months ஒன்ஸ் வந்து ஒரு பேட்ச் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்கமுக்காகவோ நான் மற்ற யூடியூப்பில் வந்து பெருசாகணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரீசனுக்காகவோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல. என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன கற்றுக்கிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக வந்து எழுதணும், அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து நம்மளோட பசங்க, நம்ம பேர பசங்க, அதுக்கு அடுத்தடுத்து வரவங்க அவங்களாம் வந்து படிக்கும்போது, ஸோ அந்த காலத்திலேயே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஒரு ஒரு 4, 5 தலைமுறையெல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கும் அது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்து தெரிஞ்சது புக் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த யூடியூப்பும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த யூடியூப்பும் பார்த்திங்கன்னா இனிமேல் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதை வந்து யாராலையும் வந்து அழிக்க முடியாது. இது வந்து ஒரு லைப்ரரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ஒரு கண்டென்ட் தான். ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கற்றுக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பேசிவ் இன்கம் இப்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து எப்பவும் ஒர்க் பண்ணி தான் இருக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃப்ரீ டைம் ரொம்பவே நிறையவே இருக்குது. நான் இப்போ முன்னாடி ஜாபில் இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஹாப்பியாக என்னோடய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டும் இருக்கேன், அதே சமயம் சம்பாரிச்சிட்டும் இருக்கேன். ஸோ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்மளோட ட்ரேடிங் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட ட்ரேடிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ணிட்டுருப்போம். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ராயல் கியூ பாட் வந்து யாராவது ஆக்டிவேட் பண்ணணும், ராயல் கியூ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும், டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னோட நம்பர் இருக்குது, அதில் வந்து கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் அடுத்து வந்து என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணலாம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை வந்து இன்னுமே ஒரு கேம்பிளிங் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ₹1,00,000 போட்டால் ஒரு மாதம் ஒரு 10,000 20,000 வரும், மாதம் 30,000 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டு. ஸோ அதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் மாதிரி நான் வந்து எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கான வீடியோ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.